ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றத்தான் நான் இரவும் பகலுமாக உழைக்கிறேன். இதை தெரிந்து கொள். முதலில் நீ எதுவுமே செய்யவில்லை சாய், நான் வேண்டியது மட்டும்தான் மிச்சம், நான் அவருக்கு பூஜை செய்தது மட்டும்தான் மிச்சம் என்று சொல்லிக்கொண்டே எனக்கு எப்பொழுதுமே வியாழக்கிழமை எதுவுமே மறக்காமல் எனக்கு தேவையானதை எனக்கு பிடித்ததை செய்து நீ எனக்காக பூஜை செய்கிறாய், என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய். ஆனாலும் உனக்கு என் மீது சிறு வருத்தம் தான் இருக்கிறது. வருத்தம் இல்லை என்று சொல்ல முடியாது, கோபம் கலந்த வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ தெய்வத்தை வணங்கினேன், சாயை நம்பி நான் ஓடி வந்தேன். ஆனால் சாயும் எனக்கு செய்யவில்லை. என்னை அப்பா என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த சாயை அப்பா என்று சொல்ல எனக்கு ஏன் அந்த சாய் அப்பாவாக இருந்து எதையுமே செய்யவில்லை என்று நீ கேட்கிறாய். தங்கமே, அப்பாவாக நான் இருந்து ஒவ்வொரு கடமைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். என் மீது நீ போட்ட அனைத்து பாரங்களையும் சுமந்து கொண்டு என்னிடம் நீ வைத்த ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நான் உனக்காக செய்து கொடுத்துத்தான் இருக்கிறேன். நீ பெரிய விஷயம் ஒன்றை கேட்டாய், ஆனால் அது மட்டும்தான் இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. நிச்சயமாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் காலம் நேரம் பார்த்து செய்பவன் இந்த சாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கால நேரங்கள் கைகூடி விட்டது. நீ எடுத்து வைக்கும் இனி ஒவ்வொரு அடியும் உனக்கு பொற்காலமாக மட்டுமே அமையும். சிறிது காலம் கவலைப்பட்டாய், இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் முழு காலமும் சந்தோஷம் என்ற வார்த்தையை மட்டுமே கேட்டுக்கொண்டு அனுபவித்து கொண்டே இருப்பாய். எத்தனை காலம்தான் நீயும் உன் வாழ்க்கையில் போராடுவாய்? போராடி வாழ்க்கையா இது என்று வெறுத்து விட்டாய். இந்த வயதில் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்ததற்கு என்னை நீ முதலில் மன்னித்து விட தங்கமே. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை நிம்மதிகரமாக வாழ வைப்பேன். பலர் உன்னை பலவிதமான கேலி கிண்டல்கள் செய்யலாம், பல விமர்சனங்கள் செய்யலாம். ஆனால் எதையும் கண்டு அஞ்சாதே. உனக்கென்ன தெரியுமோ, உனக்கென்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டே இரு. அதற்கான பலனையும் அதற்கான அனைத்து நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் அடைவாய். உன் வாழ்க்கையில் எதுவுமே இதுவரை கிடைத்தது இல்லை என்று சொன்னார். ஆனால் இதற்கு பிறகு நான் நினைத்தது அனைத்துமே நடக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி என்னுடைய கோவிலுக்கு வந்து எனக்கு நீ நன்றியை சொல்வாய். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். நீ எதற்கும் கலங்காதே. நம்பிக்கை என்ற வார்த்தையை நீ என் மீது அதிகமாக வைத்திருக்கிறாய். நம்பிக்கையுடன் நீ எத்தனை ஆண்டுகளாக என்னை வணங்குகிறாய், அத்தனை ஆண்டுகளாக நானும் உன்னுடன் இருக்கிறேன். நீ தவறு செய்தாலும் நல்லது செய்தாலும் எக்காலமும் நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன். தவறு செய்தால் உடனே தண்டனையையும் நான் உனக்கு தருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ நல்லதை செய்ததையும் நான் என்னுடைய மனதில் குறித்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக நீ நல்லது செய்ததற்கான பலன் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எது கிடைக்கவில்லை என்று இத்தனை நாள் போராடினாயோ அது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைவாய். கவலையின்றி இரு. உனக்கான அனைத்தும் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கை முழுவதும் நீ நிம்மதியாக இருப்பாய். நீ கேட்டது, நீ இதுவரை கேட்காமல் இருந்தது, எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பாரங்களும் குறைந்து நிம்மதியாக வாழ்வாய். எப்பொழுதுமே இந்த சாய் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.